நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு தளர்ச்சி கட 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 கடன்னு கையெல்லாம் ஆடுது. என்னடா இருந்ததுன்னா நரம்பெல்லாம் தளர்ச்சி அப்படின்றாங்க. ஒல்லியாயிட்டேன், அசதியாக இருக்கேன், சோர்வாக இருக்கேன், இப்படியே வவ்வால மாதிரி தொங்குற மாதிரி ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறேன், நரம்பு தளர்ச்சி இருக்குது அப்படின்றாங்க. இதுக்கெல்லாம் எனர்ஜியாக அப்படியே ஸ்ட்ரென்த்தாக எனர்ஜியாக வர மாதிரி, அப்படியே சிங்கம் மாதிரி இருக்க மாதிரி, குதிரை மாதிரி இருக்க மாதிரி ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னு அண்ணன் கிட்ட கேட்கும்போது சொன்னார், அண்ணன் எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு அன்னைக்கு ரிசல்ட் தெரியுமா? பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு வாரம் 2 வாரத்தில் தெரியும் அப்படின்னாரு. எந்த விதத்தில் சாத்தியம், இதெல்லாம் உண்மையா அப்படின்ற முழுமையான தகவல் இந்த காணொலி பார்க்கலாம் வாங்க. உணவே மருத்துவர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் கேரளாவில் ஆயுர்வேதா ரிசர்ச் சென்டர்ல டைரக்டரா இருக்கிற பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய விஜய் என்ன கூட இருக்கார். ஆண் மலட்டுத்தன்மையும் பெண் மலட்டுத்தன்மையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான லேகியம் பார்த்தீங்கன்னாக்க பூனைக்காலு லேகியம். இது ஆண்களுக்கும் கொடுக்கலாம், பெண்களுக்கும் கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு லேகியத்தை இன்னைக்கு வெளிப்படையா செய்முறையா செஞ்சு காமிப்பாரு. அதனுடைய நன்மைகள் என்னென்ன, சாப்பிடும் போது என்னென்ன நன்மைகள் ஏற்படும், என்னென்ன நோய்களை சரி பண்ணும் அப்படின்ற முழுமையான தகவல் இந்த காணொலியில் நம்ம பார்க்குறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். ஆனா வணக்கம்ண்ணா. வணக்கம். ஆனா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஆண் பெண் இருபாலருக்குமே ஆண் மலட்டுத்தன்மை பெண் மலட்டுத்தன்மை இருக்குது. இதுல நிறைய மூலிகைகள் இருந்தாலும் பொதுவா சித்த மருத்துவத்துல ஆயுர்வேதாவில் பூனைக்காலையே தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க. ஆண் மலட்டுத்தன்மைக்கு கேட்கும், பெண் மலட்டுத்தன்மைக்கு கேட்கும், ஆண் குறைபாட்டுக்கும் கேட்கும், பெண்மை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு மூலிகை பூனைக்காளி. இந்த பூனைக்காளி லேகியம் எப்படி செய்யணும், அது எப்படி எல்லாம் பயன்படுத்துன்றத மக்களுக்கு சொல்ல முடியுமாண்ணா? கண்டிப்பா நேர்களே, கண்டிப்பா சொல்லணும்னு சொல்லிக்கிறாரு. இங்க இருக்கிற மூலிகைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நண்பர்களே, இதுதான் பூனைக்காளி. இது பார்த்தீங்கன்னா 2 கிலோ நாட்டு சர்க்கரைக்கு ஒரு 400 கிராம் நம்ம எடுக்க போறோம். அதே மாதிரி ஒவ்வொன்றும் இது மீதி எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் எடுக்க போறோம். இப்ப பூனைக்காளி இதை பாலில் வேக வச்சு புட்டவியல் பண்ணி பாலில் வேக வச்சு முதல் தோல் உரிக்கிறோம். தோல் உரிச்சிட்டு பின்னாடி திருப்பியும் பாலில் வேக வச்சு அதை சுத்தி பண்றோம். திருப்பி இன்னொரு சுத்தி முறை இருக்கு, அது அண்ணங்கிட்டே கேட்கலாம். இதுதான் பூனைக்காளி விதை. இது பாத்தீங்கன்னா இதுதான் வால் மிளகு. இந்த வால் மிளகும் பாத்தீங்கன்னா இந்த பூனைக்காளி லேகியத்துல சேருது. இது நீர்முள்ளி, அதாவது மணலை கயிறாய் திரிக்க முடியுமான்னு கேட்பீங்க. திரிக்க முடியும். இதை கொஞ்சம் தண்ணியில் எடுத்து போட்டு மணல்ல போட்டு இப்படி திரிச்சிங்கன்னா கயிறா போகும். அந்த அளவுக்கு இது அற்புதமான மூலிகை. இது சிட்டுக்குருவி லேகியம் அப்படின்ற ஒரு லேகியத்துல இதை முக்கியமா சேர்க்குவாங்க. சிட்டுக்குருவி லேகியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் சிட்டுக்குருவி பிளஸ் இந்த மூலிகையை போட்டுதான் சிட்டுக்குருவி லேகியம் பண்ணுவாங்க. சரி, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம், நிறைய மூலிகைகள் அதில் சேரும். இது பாத்தீங்கன்னா திப்பிலி, இதுவும் இதுல சேருது. இது சுக்கு, சுக்குக்கு மிஞ்சின மருந்தே இல்லைன்னுவாங்க. இதுல செலினியம் அப்படின்ற ஒரு அற்புதமான சத்து இருக்கு. இது உடலுக்கு மிகவும் தேவையானது, தேவையில்லாத செல்களை அழிக்கக்கூடியது. இதுல மிளகு, 7 மிளகு இருந்தா எதிரி வீட்டிலேயே சாப்பிடலாம், 10 மிளகு இருந்தா பகைவன் வீட்டில சாப்பிடலாமா, அதுவும் இருக்கு. அதுக்கப்புறம் இது சித்தரத்தை, இந்த சித்தரத்தையும் லேகியத்துல சேர்க்க போறோம். இப்போ மூலிகையெல்லாம் காமிச்சாச்சு. இப்போ அடுப்பேத்தி ஒவ்வொன்னா எப்படி நம்ம மூலிகையை செய்ய போறோம், அது எப்படியெல்லாம் கிண்ட போறோம், செய்பாகம், அதாவது கைபாகம் செய்பாகம், அது எப்படி செய்ய போறோம், லாஸ்ட்ல அதை எப்படி சாப்பிடலாம், சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள், என்னென்ன நோய்கள் குணமாகும் அப்படின்ற தெளிவான முறையை அண்ணன் நமக்கு சொல்லுவாரு. ஆனா செய்முறைக்கு போயிடலாமா நண்பர்களே? இப்போ நம்ம இந்த தண்ணியில வெள்ளத்தை போட்டிருக்கோம். நீங்க வெள்ளம் எடுத்துக்கலாம், நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க நாம நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வடிகட்டணும். வடிகட்டு திருப்பி இதில் ஊற்றி அதுக்கப்புறம் ஏற்றணும். ஏன்னா இந்த நாட்டு சக்கரையில் இல்லை வெள்ளத்துல மண் இருக்கும், மண் தூசியெல்லாம் இருக்கும் அடியில். அதை வடிகட்டி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை நல்லா கலக்கி உடச்சிக்கலாம். இது கொஞ்ச நேரம் எரி விட்டோம்னா இதுல உருகி என்ன ஆகும்னாக்க அந்த கல் மண்ணெல்லாம் வெளியே வந்துடும். சரிங்களா? பாருங்க, இதுல லைட்டா ஓடு மாதிரி எல்லாம் ஒன்று தெரியுது பாருங்க. பாருங்க, இதெல்லாம் வெளியே வருது பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அதில் நாச்சக்கல் இருக்கிறது தான். இது மாதிரிலாம் வந்துடும். இது மாதிரி நம்ம பிரிச்சு எடுத்துடணும், சுத்தமா செய்யணும். அதனால ஃபர்ஸ்ட் இதை நல்லா எரிய விடுவோம். நண்பர்களே, இப்போ பாகு பதம் வந்துருச்சு. அதாவது லேகியத்துக்கு முன்னாடி இந்த பாகு பதம் பண்ணீங்களா, அந்த பதம் பாருங்க. அதனால இதுதான் பதம். இப்போ நம்ம இதுல மூலிகை பொடியை நம்ம தூவலாம். தூவும் போது கொஞ்சம் கொஞ்சமா கிளறணும். இப்படிதான் மலைச்சாரல் மாதிரி போட்டு தூவணும். இப்படி தூவிட்டே இருக்கணும், கிளறிட்டே இருக்கணும். லேகி பதம் வரும்போது உங்களுக்கு அது எப்படி வருதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது மாதிரி நல்லா கிளறிட்டே இருக்கணும், விடாம அடி பிடிக்காம கிளறணும், இளம் தீயில வச்சு கிளறணும். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இப்போ நெய் ஊற்றுறோம். தேவையான நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி கிளறுறோம் திரும்பவும். இதுதான் லேகியம் பதம். இன்னும் கொஞ்ச நேரம் கிளறணும்.
ஏன்னா அந்த லேசான சூட்லே அந்த மூலிகைகள்லாம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் அந்த மூலிகை முழு மருத்துவ பயன்களும் அந்த லேகியத்தில் இறங்கும். இன்னும் நிறைய நேரம் கிண்டணும், கிண்டி எடுப்போம். நண்பர்களே, இப்போ லேகியம் நல்லா பதமாக கிண்டிட்டோம். இதுதான் லேகிய பதம். இங்கே பாருங்க, அண்ணன் தூக்குறாரு. இதுதான் லேகிய பதம். இந்த லேகிய பதம் வந்த உடனே இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் தேன் கலக்க போகிறோம். இப்போ இது சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்றத நம்ம அண்ணகிட்டே கேட்கலாம். நண்பர்களே, பூனைக்காளி லேகியம் அண்ணா பதமாக எடுத்திருக்காரு. இங்கே பாருங்க, இதுதான் பதம். பாருங்க, இந்த லேகியம் நல்லா பதமாக வந்துடுச்சு. இந்த பதத்தில் எடுத்துடணும். இது நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் நல்லா சில்லுன்னு ஆறின பின்னாடி தேன் மிக்ஸ் பண்ணோம்னாக்க லேகியம் ரெடி. சரிங்களா? இதுதான் அந்த பதம். இப்போ அண்ணா கேட்கலாம், அண்ணா இதை எந்த அளவுக்கு எடுக்கணும், எத்தனை வேலை எடுக்கணும், இதை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் உடம்புல ஏற்படும், என்னென்ன பிரச்சனைகள் சரியாகும்? பிரச்சனைகள் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஆண்மை சம்பந்தமான பிரச்சனை. ஆண்மை சம்பந்தமான பிரச்சனை என்னென்ன பிரச்சனைகள் சாப்பிட்டாக்க சரியாகும்னு சொல்லுங்க. எவ்வளவு எடுக்கணும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்களேன். ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்தா போதும். காலையில 1 ஸ்பூன், 20 ஸ்பூன். சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் அனுமானத்துக்கு பால் குடிக்கணும். இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருக்குமா, சாப்பிட்ட பின்னாடி இருக்குமா? சாப்பாட்டுக்கு பிறகு எடுத்தா போதும். சாப்பிட்றதுக்கு பின்னாடி எடுத்தா போதும். 2 வேளை சாப்பிட்ட பின்னாடி ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பால் குடிக்கணும். 1 ஸ்பூன் சாப்பிட்டு கொஞ்சம் பால் குடிக்கணும். சரி, பால் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் ஆண்மை குறைபாடு உள்ளவங்களுக்கு ஏற்படும்? ஆண்மை குறைபாடு உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா விந்தணுக்களின் குறைபாடு இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த விந்தணுக்கள் உற்பத்தி அதிகப்படுத்தும். அது மாதிரி டைமிங் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்தும். பெண்களுடைய மலட்டுத்தன்மையை இது எந்த அளவுக்கு சரி பண்ணும்? தாராளமா பெண்கள் அது சாப்பிடலாம். இது பெண்கள் சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் ஏற்படும்? யூட்ரஸ்ல வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. ஏன்னா இது வந்து ஆண்மைக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய இம்யூனிட்டி பவருக்கு சேர்த்துதான் இதை செஞ்சிருக்கோம். நம்ம முக்கியமா வந்து ஆண்களுக்கு வந்து இது நல்லா வேலை செய்யுது. ஏனே ஆண்மை குறைபாட்டை சரி பண்ணக்கூடிய அற்புதமான லேகியம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூனைக்கால் லேகியம். இதுல என்னென்ன மூலிகைகள் சேர்த்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளிப்படையா சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பெண் மலட்டுத்தன்மை, ஆண்களுக்கு எப்படி ஆண்மை குறைபாடோ அது மாதிரி பெண்களுக்கு பெண் மலட்டுத்தன்மை இருக்கும். அதையும் சரி பண்ணக்கூடிய அற்புதமான மூலிகை இது. இது தொடர்ந்து சாப்பிடும்போது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். அதே மாதிரி உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் கிடைக்கும், நல்ல ஜீரணமாகும். நரம்பு நாளங்கள் சரியாகும் போது ஆண்மை குறைபாடு சரியாகும். அதே மாதிரி உடலுக்கு குளிர்ச்சி தன்மை கொடுக்கும், உடலில் உள்ள உஷ்ணத்தை எடுக்கும். அண்ணா சொன்ன மாதிரி பெண்கள் சாப்பிடும்போது பெண்களுடைய மலட்டுத்தன்மை சரியாகக்கூடிய அற்புதமான மூலிகை தான் இந்த பூனைக்காளி. பெண்களுடைய மலட்டுத்தன்மை சரி பண்றதுக்கு அநேக மூலிகைகள் இருக்கு, அதுல பூனைக்காளியும் ஒன்று. அதாவது எப்படி ஆண்களுக்கு ஆண்மை குறைபாடு வருதோ அதே மாதிரி பெண்களுக்கு மலட்டுத்தன்மையும் வரும். என்ன மலட்டுத்தன்மை வரும்னா, அந்த தாம்பத்தியத்துல ஈடுபாடே இருக்காது. அந்த ஈடுபாடு இல்லாம இருக்கிற ஒரு தாட் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதை சரி பண்ணக்கூடிய மூலிகை இந்த பூனைக்காளி விதையில அந்த மாதிரியான மருத்துவ குணம் இருக்கு. அந்த மாதிரி ஹார்மோன் சுரக்கக்கூடிய மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை இந்த பூனைக்காளி விதை. கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. ஆண் பெண் இருப்பாளரும் இல்லறத்துல ஆரோக்கியமா ஆனந்தமா நல்லறமா வாழணும் அப்படின்னு சொன்னா இந்த லேகியம் அற்புதமா வேலை செய்யும். மீண்டும் அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.